தமிழகத்தில் டைப் 1 நீரிழிவு நோய் தாக்குதலுக்கு உட்பட்ட 2600 குழந்தைகள் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் மொத்தமாக 10,000 குழந்தைகள் இந்த நோய் தாக்குதலுக்கு உள்ளாகி இருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தில் குழந்தைகளை தாக்கும் டைப் 1 சர்க்கரை பாதிப்பு ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து வரும் நிலையில் அரசு மருத்துவமனைகளில் 2600 குழந்தைகள் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். கோவை அரசு மருத்துவமனையில் மட்டும் 80 குழந்தைகள் சிகிச்சை பெறும் நிலையில் தனியார் மருத்துவமனையில் 7000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகிறது. டைப் 1 நீரிழிவு நோய் தாக்குதலுக்கு உள்ளான குழந்தைகளுக்கு வாழ்நாள் முழுவதும் நாள்தோறும் 4 வேளை இன்சுலின் ஊசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் ஒருவேளை தவறினாலும் கோமா பாதிப்புக்கு சென்று விடுவார்கள் என்றும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நோய் தாக்குதலின் தொடர் பாதிப்பாக கிட்னி, கண் ஆகியவை பாதிக்கும் ஆபத்து உள்ளதாகவும் சுற்றுச்சூழல், மரபணு, வைரஸ் பாதிப்பு, அதிக மன அழுத்தம் ஆகியவையே டைப் 1 நீரிழிவு நோய் தாக்குதலுக்கு பிரதான காரணிகளாக கூறப்படுகிறது. அதிக தாகம், சிறுநீர் கழித்தல், அதிக பசி, எடை குறைதல், உடல் சோர்வு, சிறுநீர் பாதை தொற்று, மூச்சு வாங்குதல், வயிற்றுவலி போன்றவை ஆரம்பகட்ட அறிகுறி என்று கூறும் சிறப்பு மருத்துவர்கள் நோய் பாதிப்பு தெரிந்தவுடன் குழந்தைகளுக்கு உடனடியாக மருத்துவ சிகிச்சை வழங்க பெற்றோர்கள் முன்வர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர்.